பினாங்கு தீவிலும் அதன் அருகில் உள்ள தலைநிலத்தில் அமைந்திருக்கும் செப்ராங் பிராய் எனும் புரோவின்ஸ் வெல்லசிலியிலும் இருந்த காப்பி, தென்னை, மிளகு, கரும்பு தோட்டங்களில் வேலை செய்ய தென்னிந்தியாவிலிருந்து பல தொழிலாளர்களை பிரிட்டிஷார் அழைத்து வந்தனர். கவர்னர் அந்தஸ்தோடு பினாங்கு தீவின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட பிரான்சிஸ் லைட் 8வது ஆண்டில் 1794 அக்டோபர் 21 மலேரியா நோய்க்கு பலியானார். 1790களில் தென்னை மரங்கள் பயிரிடவும் மிளகு பயிரிடவும் இந்திய தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டனர். 1830களில் கரும்பு தோட்டங்கள் அதிக அளவில் உருவாக்கப்பட்டன. சீன இந்திய தொழிலாளர்கள் கரும்பு தோட்ட வேலைகளில் அமர்த்தப்பட்டனர். 1870களில் காப்பி தோட்டங்கள் பெருமளவில் உருவாகின. மற்ற நாடுகளிலும் காப்பி தோட்டங்கள் பெருகியதால் 1890களில் காப்பி விலை சரிவு ஏற்பட்டது. 1890களில் ரப்பருக்கு மிக பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்ட போது ரப்பர் தொழிலில் முழு கவனம் செலுத்த தொடங்கினர். அத்தொழிலில் ஈடுபட இந்திய தொழிலாளர்கள் பெருமளவில் தேவைப்பட்டனர். 3 ஆண்டு ஒப்பந்த தொழிலாளர்களாக தென்னிந்தியர்கள் திரட்டி கொண்டு வரப்பட்டனர். இங்கு விரட்டி வேலை வாங்கினர். வாழ்க்கை வசதிகள் இல்லாத கிடைக்காத நிலையில் வியர்வை துளிகளையும் கண்ணீர் துளிகளையும் சிந்தி கடுமையாக உழைத்தனர். மலாயாவில் 1874 ஆண்டு வரையில் தார் ரோடுகள் கிடையாது. போக்குவரத்துக்கு நதிகளையும் சிறிய காட்டுப்பாதைகளையும் பயன்படுத்தி வந்தனர். 1874 ஆண்டுக்கு பின்னர்தான் தார் ரோடுகள் போடப்பட்டன. 1885 ரயில் பாதை அறிமுகப்படுத்தப்பட்டது. தைப்பிங்கிலிருந்து போர்ட்வெல் வரையில் 8 மைல் நீளம் கொண்ட முதல் ரயில் இணைப்பு 1885 போடப்பட்டது. இது 1885 ஜூன் முதல் நாளில் சேவையை தொடங்கியது. அந்த முதல் ரயில் இணைப்பை இலங்கை ரயில்வேயைச் சேர்ந்த தொழிலாளர்களே செய்து முடித்தனர். அடுத்த ஆண்டில் 1886 செப்டம்பர் 22 கிள்ளானிலிருந்து கோலாலம்பூருக்கு 22 மைல் நீளம் கொண்ட ரயில் பாதை அமைக்கப்பட்டு செயல்பட தொடங்கியது. 1896 நாடெங்கும் ரயில் பாதை போடப்பட்டது. 1926 ஜோகூர் பாருவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே பாலம் போடப்பட்ட பிறகு ரயில் இணைப்பும் ஏற்பட்டது. ரயில் பாதை வேலைகளை கவனிக்க தென்னிந்திய தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் தெரிவிக்கப்பட்டிருந்தனர். தோட்டங்களில் வேலை செய்ததோடு காடுகளை அழித்து சாலைகள் போடுவதற்கும் கட்டடங்கள் கட்டுவதற்கும் இந்திய தொழிலாளர்களை பயன்படுத்தினர். கொலை, கொள்ளை, பயங்கரவாதம் போன்றவற்றில் ஈடுபட்டு கால வரையறையுடன் தண்டிக்கப்பட்ட கைதிகளும் ஆயுள் தண்டனை பெற்று நாடு கடத்தப்பட்டவர்களும் பினாங்கு தீவிற்கு கொண்டு வரப்பட்டனர். பினாங்கு தீவில் பிரிட்டிஷாரின் யூனியன் ஜாக் கொடி பறக்க தொடங்கிய 4வது ஆண்டான 1790 இந்தியாவிலிருந்து 2 கைதிகள் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டனர். ஆண்டிற்கு சராசரி 200 கைதிகள் வீதம் 1790 முதல் 1860 வரையில் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கைதிகளின் எண்ணிக்கை சுமார் 15,000 ஆகும். பினாங்கு, மலாக்கா, சிங்கப்பூர் ஆகிய 3 இடங்களில் நாடு கடத்தப்பட்ட அந்த இந்திய கைதிகள் தங்கியிருந்தனர். 1805 முதல் மலாக்காவுக்கும் 1825 முதல் சிங்கப்பூருக்கும் கைதிகள் கொண்டு வரப்பட்டிருந்தனர். 1860 இந்தியாவிலிருந்து மலாயாவிற்கு கைதிகள் கொண்டு வரப்படுவது நிறுத்தப்பட்டது. காடுகளை அழிக்கவும், சாலைகள் செப்பனிடவும், ரயில் பாதைகள், கட்டிடங்கள் உருவாக்கவும் அந்த இந்திய கைதிகளும் ஈடுபடுத்தப்பட்டனர். தாய்நாட்டின் விடுதலைக்காக போராடி கைதான போராட்ட வீரர்களில் சிலர் 1802 பினாங்கு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டிருந்தனர். 1800களில் பினாங்கு தீவுக்கு இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்றிருந்த கைதிகளுக்கும் அரசியல் காரணங்களால் கைது செய்யப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் கடுமையான வேலைகள் தரப்பட்டிருந்தன. வியர்வை துளிகளையும் இரத்த துளிகளையும் சிந்தி கடுமையாக அந்த கைதிகள் உழைத்திருக்கின்றனர். பலர் உயிரையும் விட்டிருக்கின்றனர். தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவகங்கை சீமையின் தளபதியாகவும் பின்னர் மன்னராகவும் இருந்த சின்ன மருது பாண்டியனின் 15 வயது புதல்வன் துரைசாமி என்பவரையும் மேலும் 72 பேரையும் போரின் போது கைது செய்து உள்நாட்டு குழப்பங்களை காரணம் காட்டி 1802 பிப்ரவரி மாதத்தில் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கப்பலேற்றி 76 நாட்கள் பயணத்திற்கு பின்னர் பினாங்கு தீவிற்கு
அரசியல் கைதிகளாக அப்போது பிரிட்டிஷ் வசம் இருந்த இந்திய காலனித்துவ அரசு அனுப்பியிருந்தது. முத்து வடுகநாதர் சிவகங்கை மன்னராக முடிதரித்து ஆட்சிக் கட்டிலில் அமர்ந்தபோது பிரிட்டிஷ் படையினரால் 1772 ஜூன் 25 காளையார் கோவிலில் கொல்லப்பட்டார். அவரது துணைவியார் ராணிவேலு நாச்சியார் சிவகங்கை சீமையின் தளபதிகளான மருது பாண்டியர்களின் துணையோடு 8 ஆண்டுகளுக்கு பின்னர் 1780 சிவகங்கை சீமையை கைப்பற்றினார். தளபதிகளான மருது பாண்டியர்களை சிவகங்கை சீமைக்கு மன்னர்களாக்கிவிட்டு ராணிவேலு நாச்சியார் மறைந்தார். 1801 ஜூனில் பிரிட்டிஷ் படை சிவகங்கை அரண்மனையை தாக்கி சின்ன மருதுவையும் தொடர்ந்து பெரிய மருதுவையும் கைது செய்தனர். 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டவுடன் ராணிவேலு நாச்சியாரின் மருமகன் வெங்கன் பெரிய உடையான தேவரையும் சின்ன மருதுவின் மைந்தன் துரைசாமியையும் அரசியல் கைதிகளோடு சேர்த்து நாடு கடத்தியது பிரிட்டிஷ் இந்திய ராணுவ அரசு. 18 வருடங்கள் பினாங்கு தீவில் அரசியல் கைதியாக இருந்த இளவரசன் துரைசாமி தனது 33வது வயதில் 1820 விடுதலை பெற்று உயிரோடு எஞ்சியிருந்த சக அரசியல் கைதிகளான 9 பேரோடு தாயகம் திரும்பியிருக்கிறார். 1860 ஆண்டு வரை கைதிகளை குடியேற்றும் ஒரு காலனியாக இருந்த சிங்கப்பூரின் சட்டம் மாற்றி அமைக்கப்பட்ட பின்னர் சிங்கப்பூருக்கு இந்தியாவிலிருந்தும் மலாயாவிலிருந்தும் இந்தியர்கள் குடியேறத் தொடங்கினர்.